ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக சாஃப்டான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேங்க. 1/2 கிலோ மட்டனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கழுவிட்டு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கங்க. நீங்கள் எந்த டம்ளரால் அரிசி எடுத்தீங்களோ அந்த டம்ளரில் நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு 5-6 புதினா இலை சேர்த்து இப்போது விசில் விட்டுடலாங்க. நான் ஒரு 3லேருந்து 4 விசில் விடுறேங்க. உங்கள் குக்கரை நீங்கள் எப்பயும் எப்படி மட்டனுக்கு வைப்பீங்களோ அந்தளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறக்காக ஒரு 3 ஸ்பூன் நெய், ஒரு அரை கரண்டி அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக 2 எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாம் நல்லா வணங்கி வரட்டுங்க, பொன்னிறமாக வணங்கி வரணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துவோம், அதனால கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே போடும்போது பிரியாணியோட கலர் நல்லா டார்க்காக கிடைக்குங்க. நல்லா பிளாக் கலர் இருந்தால் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சதுக்கப்புறமா ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா, ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு இப்போது நம்ம வணக்கியிருந்த வெங்காயத்தில் இதை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதையெல்லாம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா வணக்கி விடலாங்க. வணக்கிறதுல தான் ப்ராசஸே இருக்குதுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் நீங்கள் மாவு கரண்டி இருக்கு இல்லைங்களா, தோசை ஊற்றுறோம், அதில் 2 கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை 1 கப்பு, இல்லை ஒரு 80 மில்லி அளவு தயிர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 2லேருந்து 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கி வரட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணங்கி வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். சின்ன வெங்காயம் போடும்போது பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராசஸில் இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தா மட்டன் தண்ணியோட மட்டன் உள்ளே சேர்த்துடலாங்க. இப்போது அரிசி நான் 500 கிராம் அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க, அளந்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. அரிசியை நல்லா கழிஞ்சிட்டு தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சுங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை புழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு காரெல்லாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருந்தேன். பாஸ்மதி அரிசியில் வச்சிங்க அப்படின்னா 1க்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. சாப்பாட்டு அரிசி அப்படின்னா 1க்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இந்தளவு நல்லா உதிரியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாய் வீட்டு பிரியாணி மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். இது கூட ஒரு தயிர் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். அப்படியே கறி பூ போல் வெந்திருக்கும். மட்டன் சவுக்குன்னு இல்லாமல் நம்ம தயிர் 1 ஸ்பூன் சேர்த்து வேக வச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.